ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காண இருப்பது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசுகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி ஓழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி திருஞான சம்பந்தர். ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி திருநாவுக்கரசர். வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார். ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி மணிவாசக சுவாமிகள். இன்று நாம் காண இருப்பது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் பெரிய புராணம், சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் என்ற நூலுக்கு முதல் நூலாக திருத்தொண்ட தொகை என்று எழுதியிருக்கிறார். 63 நாயன்மார்களுடைய கதையை ஒரு வரியில எழுதியிருப்பார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முதல் வரி தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அந்த சிவபெருமானே முதல் அடி எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்படி எழுதியதுதான் திருத்தொண்ட தொகை. அதை வைத்து தான் பெரிய புராணம் எழுதப்பட்டது. அப்படி அதனால இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை எப்படி இருந்தார் கேட்டிங்கன்னா, பூர்வத்தில் இதற்கு முன்பு கைலாசத்தில் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர், சிவபெருமானுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்பவர் அப்படி இருந்தார். அவர் ஒரு நாள் சிவபெருமானுக்கு மாலை தொடுப்பதற்காகவும் அர்ச்சனை செய்வதற்காகவும் பூக்கள் கொண்டு வரணும். அதுக்காக நந்தவனத்திற்கு போகிறார். கைலாசத்தில் நந்தவனத்தில் போய் பூக்களை பறிக்கலான்னு போகும்போது அதற்கு முன்பாகவே உமாதேவியாருடைய சேடியர்கள் 2 பேர், கமலினி அணிந்திடைன்னு 2 பேர், அவங்க உமாதேவியாருக்கு பூக்களை தொடுக்கிறதுக்காக பூ பறிச்சுட்டு இருக்காங்க. இவர் போய் பார்க்கிறாரு. 2 பெண்கள் பூ பறித்துட்டு இருக்காங்க, மிக அழகாக இருக்காங்க. இவர் மனசுல ஒரு ஆசை வந்துருச்சு, அவங்க மேல ஒரு திடீர்னு ஒரு ஆசை. அவங்களும் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்குறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து அவங்களும் விருப்பம் பண்றாங்க. அங்க இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்தில் என்ன பேரு? சுந்தரர்னு பேர். சுந்தரர்னா அழகானவன் அர்த்தம், அழகுன்னு அர்த்தம். சுந்தரம்னா அழகு. இவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க. பிறகு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, பூ பறிச்சுட்டு போய் பகவானுக்கு கொடுத்தாகணும், அவங்க அம்மானுக்கு கொடுத்தாகணும். அதனால இவங்களுடைய கண்களை பிடிச்சு இழுத்து அவங்க பூ பறிச்சுக்கிட்டு ஒருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. சிவபெருமான்கிட்ட பூ எடுத்துட்டு போகும்போது சிவபெருமான் கூப்பிடுறார், சுந்தரா இங்கே வா. போறார். சுவாமி, நந்தவனத்தில் என்ன நடந்துச்சு என்று கேட்கிறார். சுந்தரருக்கு புரிஞ்சிருச்சு, பகவான் சிவபெருமானுக்கு தெரியாததா? சரி. உடனே சிவபெருமான் சுந்தரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 சேடிகள் பூ பறிச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். உடனே நீ அவங்க மேலே ஆசை வச்சுட்ட, ஆசைப்பட்டுட்ட. இந்த ஆசை தான் பிறப்புக்கே காரணம். ஆசை காரணமாக சராசரி ஒரு மனிதனுக்கு பிறப்பு அதிகமாகிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு ஆசைகள் நம்ம சேர்க்கிறோமோ அதெல்லாம் ஒரு பிறப்பை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஆசைப்பட்டு விட்டதால நீ அனுபவிச்சு தான் தீரணும். எனவே நீ பூமியில் போய் பிறக்கணும். அவங்க இருவரும் பூமியிலையும் பிறப்பாங்க. அவங்க இருவரையும் திருமணம் செய்து அவர்களோடு சுகமாக வாழ்ந்து விட்டு இங்கே வா, திரும்பி வா அப்படின்னு சொல்கிறார். உடனே சுந்தரர் சொல்றார், சுவாமி, உங்களை பிரிகிற அளவுக்கு நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க. அதோடு இல்லாமல் இந்த மயக்கம்
கொடுக்கிற இந்த மனித பிறவியில போய் நான் பிறக்கும் போது எனக்கு உங்க நினைவு எப்படி இருக்கும்? உங்களை நான் நினைக்கணும் இல்லையா? நினைக்க முடியாதே, மறந்துருப்பேனே. அப்படி நான் வழிதவறி போகும்போது, இந்த மயக்கத்துல போகும்போது நீங்க என்ன தடுத்தாட்கொள்ளணும் சுவாமி என்று வேண்டுகிறார். உடனே சிவபெருமானும் அப்படியே ஆகும், உடனே நான் தடுத்து ஆட்கொள்றேன்னு வாக்கு கொடுக்குறார். அதனால பரதகண்டத்துல தென்னாடு நம்ம தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடி என்கிற ஒரு ஊர்ல, திருமுனைப்பாடி என்கிற நாட்டில் நாவலூர் என்கிற ஊர்ல சடையனார் என்கிற ஒரு சிவாச்சாரியார் இருந்தார். அவருக்கும் இசைஞானியார், அவருடைய மனைவியோட பெயர் இசைஞானியார், இவங்க இருவருக்கும் மகனாக இவர் பிறக்கிறார். சுந்தரர் பிறக்கிறார். குழந்தை அழகா இருக்கும். அந்த குழந்தைக்கு இவங்க நம்பி ஆரூரன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. நம்பி ஆரூரன் பெயர் வச்சு செல்லமாக வளர்க்குறாங்க. குழந்தையும் அழகாக வளர்ந்துட்டு வருது. முட்டி போட்டு தவழ்ந்து இப்போ இந்த தேரை உருட்டி விளையாடும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு காரு இது மாதிரி வாகனங்கள்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்க உருட்டி விளையாடுறாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்தில் தேரை உருட்டி விளையாடுவாங்க. அப்படி தேரை உருட்டி விளையாடும் போது, தெருவில் தேரை உருட்டி விளையாடும் போது, அந்த திருமுனைப்பாடி நாட்டிற்கு அரசன் நரசிங்க முனையர்னு பேர். அவர் அந்த பக்கமாக தேரில் வந்து கொண்டிருக்கார். அவர் குழந்தையை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, இந்த குழந்தையை நாம் எடுத்து வளர்க்கணும் என்கிற மனசில் ஒரு ஆசை தோன்றுது. உடனே அவர் சடையனார்கிட்ட உம்முடைய குழந்தையை பார்த்தேன், தேர் விட்டு விளையாடிட்டு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அந்த குழந்தைய நாங்கள் வளர்க்குறோமே, எங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்குறாரு. சடையனாரும் ஒரு நாட்டோட மன்னர் கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியாது, கொடுத்துட்றார். நீங்கள் வளர்க்குங்க சொல்லி தத்து மாதிரி கொடுத்துட்றாரு. மன்னரை கொண்டு போய் குழந்தைய வளர்க்குறாரு. அப்படி வளர்த்தாலும் இந்த சைவ சிவாச்சாரியார் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய முறைப்படி எல்லாம் அவருக்கு பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த உபநயனம் பண்ணுற வயசில் அதுக்கு உபநயனம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி இதே மாதிரி வேதம் ஆகமம் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்து எல்லாத்துலேயும் இவர் படித்து நல்ல வித்தகர் ஆயிடுறாரு, நல்ல திறமசாலி ஆயிடுறார். அப்படி இருக்கும்போது இவருக்கு திருமண வயது விட்டது. யாருக்கு? நம்பி ஆரூரர், சுந்தரமூர்த்தி நாயனாரோட இயற்பெயர் நம்பி ஆரூரர். அவருக்கு திருமண வயசு வந்துருச்சு. இப்போ குழந்தைக்கு அவருக்கு திருமணம் பண்ணி ஆகணும் இல்லையோ. இவர் என்ன பண்ணுறார்? சடையனார் அங்கே பக்கத்தில் புத்தூர்ன்ற இடத்துல சடங்கவி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சடங்கவி சிவாச்சாரியாருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நம்பி ஆரூராருக்கு திருமணம் பேசி முடிக்கலாம் என்று ஆசைப்பட்டு அங்கே இருக்க பெரியவர்கள் கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் சடங்கவி சிவாச்சாரியார்கிட்ட அவர் மகளை நம்முடைய நம்பியாரூரனுக்கு பெண் கொடுப்பாரா என்று கேட்டுவாங்க என்று சொல்கிறார். இவங்களும் பெரியவங்களும் சந்தோஷத்தோடு அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாவலூரில், திருநாவலூர் அந்த இடத்துல சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் பிறந்த நம்பி ஆரூரன்றவர் இருக்கார், அவருக்கு உங்கள் மகளை கேட்டு வந்திருக்கோம் என்றார். இவரும் ஆலோசனை பண்ணி பார்க்குறாரு. நல்ல ஒரு இடம்தான் அது. அவரும் சிவாச்சாரியார், இவங்களும் சிவாச்சாரியார், ஒரே குலம் எல்லாம். சரி கொடுத்துடலாம், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புக்கொள்கிறார். அதை இவங்க தெரிவிக்கிறாங்க. நீங்கள் தெரிவித்த உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே திருமணத்துக்கான ஓலைகள்லாம் அடிக்கிறாரு. அடித்து உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, மற்றும் நெருங்கியவங்களுக்கு இப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. திருமண முகூர்த்தத்தையும் நிச்சயம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போது நாளைக்கு திருமணம். இன்று சுந்தரருக்கு என்ன பண்ணுறாங்க? காப்பு கட்டுறாங்க. காப்பு கட்டி அவங்க செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே சுந்தரர் அலங்காரம் பண்ணிக்கிறார். நல்லா அலங்காரம் பண்ணிட்டு குதிரை மேலே ஏறி இங்கே வரார். சடங்கவி சிவாச்சாரியார் வீட்டுக்கு வரார், பெண் வீட்டுக்கு வரார். வந்த உடனே பெண் வீட்டுக்காரர் என்ன செய்கிறாங்க? அவரை வரவேற்கிறாங்க. வரவேற்று கூப்பிட்டு மணவனோட இருக்கையில் உட்கார வைக்கிறாங்க. மணப்பெண்ணையும் அழைத்து உட்கார வைக்கிறாங்க. வச்சு சடங்குகள்லாம் செய்கிறாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது கையிலையில் இருந்த சிவபெருமான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு, சுந்தரருக்கு, உன்னை நான் தடுத்தாட்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இப்போ என்ன செய்கிறார்? கையில் இருந்தவர் ஒரு முதியவர், ஒரு வயசான பிராமணர் வேஷமாக போட்டுக்கிட்டு வரார். எப்படி?
குடுமி வச்சுருக்காரு, நெற்றியில் திருநீர், கழுத்தில் ருத்ராட்சம், பூணூல் போட்டிருக்காரு, கையில் ஒரு தடி வச்சுருக்காரு. இப்படி வச்சுக்கிட்டு வந்து அந்த கல்யாண அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார். வந்துட்டு சொல்கிறாரு, இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது, அது நீங்கள் கேட்கணும் அப்படின்றார். உடனே நம்பியாரூரும் மற்றவங்களும், நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறீங்களோ சொல்லுங்கள், நாங்கள் அதை கேட்கறதுக்கு சித்தமாக இருக்கோம் சொல்லிட்டு அவரை வணங்குறாங்க. வயசில் பெரியவர் இல்லையா, அவரை வணங்கி சொல்கிறாங்க. உடனே இந்த பெரியவர் சொல்கிறாரு, நம்பியாரூரை பார்த்து, உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நீ திருமணம் செய்யணும், அதை முடிக்காமல் நீ திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்பியாரூரை சொல்கிறாரு, உமக்கும் எமக்கும் ஒரு வழக்கு இருக்குன்னா அதை முடிச்சுட்டு தான் நான் திருமணம் செய்வேன், முடிக்காமல் திருமணம் செய்ய மாட்டேன்னு நான் உறுதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே உங்களுடைய வழக்கை சொல்லுங்க என்னன்ட்டு அப்படி கேட்குறாங்க. உடனே சொல்கிறாரு, இந்த நம்பியாரூரன் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. இவர் நம்பியாரூரர் இகழ்ச்சியாக பார்க்குறாரு, பெரியவரை இகழ்ச்சியாக பார்க்குறாரு. அப்போது அந்தனருக்கு ஒரு அந்தனர் அடிமையா? அப்படி இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை, அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு வழக்கும் கிடையாது என்று. அதனால் நீ இந்த மாதிரி சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு. நீங்கன்னா பித்தனா, அதாவது பைத்தியக்காரனா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பெரியவர் சொல்கிறாரு, நீ பித்தன்னு சொன்னாலும் சரி, பேன்னு சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. உம்முடைய தாத்தா உன் பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருக்கு, அதை நான் காண்பிச்சு நீ எனக்கு அடிமைன்னு நிரூபிச்சுட்டு உன்னை அடிமை கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சபையில் இருக்கவங்க சொல்கிறாங்க, பெரியவரே, இது வரைக்கும் நாங்கள் ஒரு பிராமணர் அடிமைன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, உங்கள் வழக்கு புதுசாக இருக்கே அப்படின்றார். என் வழக்கு புதுசாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்குது, பொய் கிடையாது. இவன் எனக்கு அடிமை தான், இவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் நம்பியாரூர் என்ன செய்கிறாரு, அந்த ஓலையை கொடுக்க நான் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, ஓலையை பார்க்குற தகுதி உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டு நான் கொடுக்க முடியாது, நான் சபையில் கொடுப்பேன், சபையில் கொடுத்து உன்னை அடிமை கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் சுந்தரமூர்த்தி என்ன பண்ணுறாரு, நம்பியார் வர்றாரு, இவரை துரத்தி போய் அந்த ஓலையை பிடிக்கிறார். பிடிங்கி கிழிச்சிட்டு, அந்தனர் அடிமையா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர்கிட்ட அது எரிஞ்சிடுறார். உடனே பெரியவர், இது என்ன தர்மம், நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என் கையில் இருக்க ஓலையை பிடிக்க அவன் கிழிச்சிட்டான், இது தர்மமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவர் சொல்கிறார், சுந்தரமூர்த்தி என்ன சொல்கிறாரு, நீ எந்த ஊர், நீங்கள் என்கிட்ட வழக்கத்தை வந்திருக்கேன், நீங்கள் எந்த ஊர்? அப்போ இவர் சொல்கிறாரு, நான் திருவெண்ணெய்நல்லூர், வெண்ணெய்நல்லூர்னு பக்கத்தில் இருக்குது, அந்த ஊர் தான் என்னுடைய ஊர். அது இருக்கட்டும், இப்போ இவன் என்கிட்ட இந்த ஓலையை பிடிக்கி கிழிச்சிட்டான்ல, அப்படி கிழிச்சிட்டதால அவன் எனக்கு அடிமன்றதை நிரூபிச்சுட்டான். யாராவது சாட்சியை கலைப்பாங்களா? சாட்சியை கலைக்கிற மாதிரி அர்த்தம் இது. அதுக்கு இருக்க ஆதாரத்தை வாங்கி கிழிச்சு போட்டான், உங்ககிட்ட காமிக்காம கிழிச்சு போட்டான்னா இவன் எனக்கு அடிமைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய ஊர் திருவெண்ணெய்நல்லூர்னா இந்த வழக்கை நம்ம அங்கே வச்சுக்கலாம், அங்கே தான் எல்லாம் சரியாக இருக்கும், அங்கே இருக்கிறவங்களும் உமக்கு தெரியும், அங்கேயே வச்சுக்கலான்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு திருவெண்ணெய்நல்லூருக்கு போகிறாங்க. அங்கே வெண்ணெய்நல்லூரில் போயிட்டு அங்கே இதே மாதிரி அந்தனர்கள் இருந்த சபையில் போயிட்டு இவர் பெரியவர் சொல்கிறாரு, இந்த சுந்தரன் எனக்கு அடிமை அப்படின்னு, இந்த நாவலூரன் எனக்கு நம்பியாரூரன் எனக்கு அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருந்துச்சு, அதை பிடுங்கி இவன் கிழிச்சு போட்டுட்டான், இது நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு வழக்கு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே இந்த உலகத்திலேயே, நீர் என்ன இந்த மாதிரி வழக்கு கொண்டு வந்திருக்கீங்க? உடனே அவர் சொல்கிறார், இது பொய் வழக்கு கிடையாது, என்கிட்ட அதற்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க சுந்தரர்கிட்ட, என்னப்பா நீ அவருடைய வழக்கை சொல்லிட்டாரு, நீ உன் வழக்கு என்ன சொல்லு? இந்த மாதிரி நானும் ஆதி செய்வர், அவரும் ஆதி செய்வர், ஒருத்தருக்கு அடிமையாகிறது இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க கேட்குறாங்க, சரி உனக்கு அவங்க முப்பாட்டனார் இவர் கேட்குறாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் உன்கிட்ட வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க பெரியவர்கிட்ட. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இவனுடைய தாத்தா இருக்கார் இல்லையா பாட்டன்,
அவன் எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருக்கு. அந்த ஓலையை பார்த்து நான் எழுதி எடுத்து வச்ச படி ஓலை இருந்துச்சு, அதை தான் இவன் கிழிச்சு போட்டான். அதோட மூல ஓலை என்கிட்ட தான் இருக்கு. நீங்க இதை கிழிச்சு போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா இந்த ஓலையை நான் காமிக்கிறேன் அப்படின்றது. அவன் அதெல்லாம் கிழிக்க மாட்டான், நீங்க கொடுங்க என்று சொல்றாங்க. உடனே ஒருத்தர் வராரு, அவங்ககிட்ட இந்த ஓலையை எடுத்து அவர் கொடுக்குறாரு, பெரியவர் கொடுக்குறாரு. அவர் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட போய் பிரிச்சுட்டு படிக்கிறார். என்ன படிக்கிறாரு? அதாவது நாவலூர்ல இருக்கிற ஆரூரன் ஆகிய நான் வெண்ணெய் நல்லூர்ல இருக்கிற இந்த பித்தனுக்கு எழுதி கொடுத்தது என்னன்னா, நானும் என் வழியாக வர்ற என்னுடைய பரம்பரை எல்லாருமே இந்த வெண்ணெய் நல்லூர்ல இருக்க பித்தனுக்கு அடிமை, இப்படிக்கு ஆரூரன் அப்படின்னு எழுதியிருக்கு அந்த ஓலையில. அதை அவர் உறக்க படிக்கிறார் சபையில. படிச்சுட்டு ஓலையை பெரியவங்க அவங்க கிட்ட கொடுத்துறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, இதுக்கு அந்த ஓலையில கீழே சாட்சிகள் 2 பேர் போட்டிருக்காங்க. அந்த சாட்சிகள் அந்த ஊர்லேயே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு, சாட்சிகள் நீங்கள் போட்டிருக்கீங்களா கேட்டால், ஆமாம் நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புக்கிறாங்க. இப்போ இந்த நம்பி ஆரூரனோட தாத்தா போட்ட கையெழுத்து இருக்கு இல்லையா, ஆரூரன் சொல்லிட்டு, அது அவர் எழுதுதானான்னு தெரியணும் இல்லையோ. அதனால என்ன சொல்றாங்க, இந்த ஓலையை எடுத்துட்டு போய் நம்பி ஆரூரன் கிட்ட கொடுத்து அவங்க தாத்தாவோட கையெழுத்து தானே ஒரு வாரம் பரிசோதனை பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ பெரியவர் சொல்றாரு, இவனுடைய தாத்தாவோட கையெழுத்தை பார்க்குற அளவுக்கு இவன் தகுதி இருக்கா? நீங்க என்ன செய்யணும், அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவங்க தாத்தா எழுதி வச்ச ஓலைகள் இருக்கும், அதுல ஒரு ஓலையை எடுத்துட்டு வர சொல்லுங்க. எடுத்து சொல்லி இதையும் அதையும் ஒப்பிட்டு பாருங்க, கையெழுத்து ஒரே மாதிரி இருக்கான்ட்டு என்று சொல்றாரு. உடனே அதுவும் சரிதான் சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை அனுப்பி அவங்க தாத்தாவோட வீட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து ஓலை இருக்கு, இவருடைய ஓலை, அவங்க தாத்தா எழுதி வச்ச ஓலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று எடுத்துட்டு வராங்க. அதை எடுத்து பார்த்து 2 பேரோட கையொப்பவும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, ஒத்துக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நம்பி ஆரூரை கிட்ட சொல்றாங்க, பெரியவர் அவர் கரெக்டாக நிரூபிச்சிட்டார், நீ அவங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டார். இனி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்பி ஆரூர் சொல்றாரு, இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி முடிவெடுத்து தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை மிஞ்சுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, நான் அதை மீற மாட்டேன், நான் அவருக்கு அடிமை துண்டு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சரி, உடனே பெரியவங்க அந்த சபையில கேட்குறாங்க, பெரியவரை பார்த்து, ஐயா நீங்க வெண்ணெய் நல்லூர், உங்களுடைய ஓலையில வெண்ணெய் நல்லூர்னு எழுதியிருக்கு, இந்த வெண்ணெய் நல்லூர்ல எழுதியிருக்கு. அப்ப இந்த வெண்ணெய் நல்லூர் உனக்கு பூர்வீகம்னா உனக்கு சொந்தமா வீடு இருக்கணும் மாதிரி இல்லையாங்க, அந்த வீடு எங்க இருக்கு? அது இல்லாமல் உனக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கும், ஆஸ்திகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எங்க, எங்களுக்கு காமிங்க. உடனே இவர் சொல்றாரு, பெரியவர் இவ்வளவு நாளாயும் நீங்க பார்க்கலையா, சரி வாங்க நான் காமிக்கிறேன் சொல்லிட்டு இவர் நடக்கிறார். இவங்க எல்லாரும் பின்னாடியே போகிறாங்க. அங்க போன உடனே திருவருட்துறைன்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த திருவருட்துறை கோயிலுக்குள்ள பெரியவர் போகிறார். போயிட்டு இவங்களும் பின்னாடி போறாங்க. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, இவர் வீட்டை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாரு, கோவிலுக்குள்ள போறாரு, இது என்ன விந்தையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க போயிட்டு கர்ப்பகிரகம் கிட்ட போகும்போது பெரியவர் என்ன ஆயிடுறாரு, மறைந்து விடுகிறார். மறைஞ்சு விட்ட உடனே சுந்தரமூர்த்தி நாயனாரு, இதென்ன இங்க கூப்பிட்டு வந்தாரு, திடீர்னு இவரை காணுமே என்று பார்க்கும்போது மேல ஆகாசத்துல ரிஷப வாகனத்துல உமாதேவியாரோடு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து சொல்றாரு, சுந்தரா, முன்பு கைலாயத்துல நீ எனக்கு தொண்டனாய் இருந்தாய், இப்போ அங்க நீ 2 பெண்களை நீ ஆசைப்பட்ட, அந்த ஆசையின் காரணமாக பூமியில பிறக்க நேர்ந்தது. நீ அப்படி உன்னை பூமியில பிறக்க சொல்லி நான் சொன்ன உடனே நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி நான் அந்த மாயையில மாட்டிக்கும் போது என்ன நீங்க தடுத்து ஆட்கொள்ளணும்னு கேட்ட, அதனால்தான் இந்த சம்சார பந்தத்தில் நீ மாட்டாம இருக்கிறதுக்காக உன்னை நான் தடுத்து ஆட்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்லுவாங்க, ஒரு தாயை பிரிஞ்சிருக்கிற குழந்தை அந்த தாயை பார்த்த உடனே அந்த சவுண்டை, தாயோட சத்தத்தை கேட்ட உடனே எப்படி அந்த ஒரு சந்தோஷம் அடையும், அந்த மாதிரி ஒரு மனதில் சந்தோஷம். அவருடைய உடம்புல இருக்க முடிகளெல்லாம் ரோமெல்லாம் அப்படி சிரித்து நிற்குது, கண்களில் ஆனந்த கண்ணீரா பொழியுது. அப்படியே அடியற்ற மரம் மாதிரி அவருடைய திருவடியில, சிவபெருமானோட திருவடியில விழுந்து வணங்கி கதறாரு, சுவாமி என்ன ஒரு கருணை உங்களுடையது, என்னை நீங்க தடுத்தாட்கொண்டீங்களே, உங்களுடைய என்ன
அந்த ஒரு உங்களுடைய கருணை சொல்லிட்டு வேண்டுறாரு. வேண்டி முடிச்சுட்டு சுவாமிகிட்ட கேட்க, சுவாமி நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? நீ எனக்கு பிடிச்சது தமிழ் பாட்டு பாடால் எனக்கு சொற்றமிழால் பாடு என்ன நீ பாடு அப்படின்றார். அப்போ சொல்கிறாரு, சுவாமி எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுடைய கல்யாண குணங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களை பற்றி நான் என்னன்னு பாடுவேன்? அப்போ இவர் சொல்கிறார், நீ வந்த உடனே என்கிட்ட என்ன பண்ண? சண்டை போட்ட, பித்தான்னு கூப்பிட்ட. அதனால் நீ இனிமேல் வன் தொண்டர்னு பெயர் உனக்கு. நீங்கிட்ட முதல்ல சண்டை போட்டு தான் நான் உன்னை ஆட்கொண்டேன். அதனால் உனக்கு வன் தொண்டன்னு பெயர் கொடுக்குறேன். அதோடு இல்லாத நீ என்னை முதலில் கூப்பிட்டது எப்படி? பித்தான்னு தான் கூப்பிட்டேன். அதனால் என்னை பித்தன்னே கூப்பிடு, பித்தன்னே ஆரம்பித்து நீ பாட்டு பாடு சொல்லிட்டு அவருக்கு அருள்றார், அந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போ இவர் பாடுறார், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாமல் நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாகி நீ அல்லேன் எனலாமே அப்படின்னு பாடுறாரு. பதிகம் பாடுறார். பாடிட்டு சிவபெருமான்கிட்ட வேண்டாரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நீ எல்லா திருத்தலங்களுக்கும் போயிட்டு என்னை பற்றி பாடிக்கிட்டேரு என்று அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். இதுக்கிடையில் அந்த சடங்கு விசுவாசாரியாரோட மகள் அவங்களுடைய திருமணம் நின்று விட்ட காரணத்தால் அவங்க என்ன செய்கிறாங்க, இனி வேறொரு திருமணம் செய்ய முடியாது. அந்த மனசு இடம் கொடுக்காது. அதனால் சுந்தரரையே நினச்சி தியானம் பண்ணி சிவலோக பிராப்தியை அடைகிறாங்க. இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையில் ஒரு சிறு முதலாக வர்ற கதை. இனி இவருடைய கதை நிறைய இருக்கிறது. அதெல்லாம் அடுத்து வர காணொளியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் செய்யுங்க. உங்கள் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.